உங்கள் சொந்த அலுவல்களை பாருங்கள் என்று புதிய ஏற்பாடு நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறது. அதாவது புறம்பே இருக்கிறவங்க நம்ம பார்த்து கொண்டே இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நம்ம யோக்கியமாய் நடந்து அவங்க நம்ம கிட்ட எந்த குறையும் கண்டுபிடிச்சிடக்கூடாது. அதனால உங்க சொந்த வேலையை நீங்க பாருங்க. பேதுருவும் எழுதுறாரு, உங்களில் ஒருவனும் அந்நிய காரியங்களில் தலையிட்டு கொண்டவனாய் பாடுபடுகிறவனாய் இருக்கக்கூடாது. ஞானி அதை தான் எழுதுறாரு, தனக்கு அடாத வழக்கிலே, தனக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வழக்குல போய் தலையை இடுகிறவன் தெருவுல போற நாய காதை புடிச்சு இழுத்து பிரச்சனை பண்ணிக்கிறவனை போல இருக்கிறான்னு தாவீது எழுதுறாரு. நான் பெரிய காரியங்களில எனக்கு மிஞ்சின விஷயங்கள்ல நான் தலையிடுகிறதே இல்ல, தாயின் பால் மறந்த குழந்தைய போல என் ஆத்துமாவை அடக்கி அமர பண்ணுகிறேன். அது மாதிரி நிறைய நம்ம நாலேஜ் கெயின் பண்றேன்னு சொல்லி அநேக புத்தகங்களை படிச்சுட்டே இருப்பாங்க முடியும். அதாவது இந்த ஏரியா தான் இல்ல, வாஸ்டா எனக்கு நாலேஜ் வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் பைபிள் சொல்லுகிறது. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு, அதிக ஞானத்திலே அதிக சலிப்பு இருக்குது, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். ஸோ நம்முடைய நாலேஜ் விஸ்டம்லாம் எதுல இன்க்ரீஸ் ஆகணும்? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. பேதுரு திரும்பி பாக்குறாரு, அங்க யோவான் வராரு, ஜீசஸ் கேக்குறாரு, இவனை பற்றி என்ன, அவனோட ஃபியூச்சர் என்ன அப்படின்னு சொல்லி பேதுரு கேக்குறாரு. அதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உன் வேலையை நீ பாரு, உனக்கு என்ன அப்படின்னே கேக்குறாரு. ஜீசஸ் இருந்தப்போ ஒரு ஜன கூட்டம் இருக்குது, அங்க ஒருவன் வந்து சொல்றாரு, போதகரே, ஆஸ்தியை பாகம் பிரித்து என்னுடைய பங்கு நீங்க எனக்கு தரணும், தரணும்னு சொல்லி என்னுடைய சகோதரன், அதாவது 2 பிரதர்ஸ்குள்ளார சண்டை, சொத்து சண்டை, அப்ப என்னுடைய போர்ஷனை கரெக்டா அவனை கொடுக்க சொல்லுங்கன்னு ஜன கூட்டத்துல ஒருவன் வந்து ஜீசஸ்ட கேக்குறாரு. அப்போ ஜீசஸ் சொல்றாரு, மனுஷனே, என்னை உங்களுக்கு நியாயாதிபதியாகவும் பங்கிடுகிறவனாகவும் வைத்தது யார்? என் வேலை இதுதானா? உங்க சொத்து பிரச்சனையில வந்து அதை நான் தீர்த்து வைப்பேன்னு உனக்கு யார் சொன்னா அப்படின்னு சொல்லி அங்க அவர் கேட்கறதை பார்க்கிறோம். அதாவது ஜீசஸ் என்ன சொல்ல வர்றாருன்னா, நான் வந்தது வேற வேலை, என்னுடைய ஊழியம், என்னுடைய கால் எல்லாமே வேற, நீ வந்து இதுல எல்லாத்துலயும் என்னைய தலையிட வைக்காத அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இது ஊழியக்காரர்களுக்கு ரொம்பவுமே, ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துல ஹெல்ப் பண்ண போறோம்னு சொல்லி பல காரியங்களே கொண்டு வருவாங்க. நமக்கு ஜபத்தோட ஞானமாய் என்ன டீல் பண்ணுமோ, ஜெபம் பண்ணுவோமா, ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லணுமா, அவங்களுடைய இருதயத்திற்கு அடுத்த காரியங்களை சொல்லணுமா, அதோட போயிட்டே இருக்கணும். இந்த மாதிரி தேவையில்லாத காரியங்கள்ல போய் நம்ம தலையிடக்கூடாது. ஜீசஸ் அவ்வளவு அழகா அவரே அதுல தலையிடலைன்னா நம்ம மாத்திரம். கேள்வி, தேவன் எனக்கு ஒப்படைத்த பொறுப்புகளையும் பணிகளையும் உண்மையுடன் செய்து வருகிறேனா, அல்லது பிறருடைய காரியங்களில் தேவையற்ற தலையீடு செய்து என் நேரத்தையும் ஆற்றலையும் வீணாக்குகிறேனா? ஜெபம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்க எங்க சொந்த வேலையை மட்டும் பார்க்க, அதை கர்த்தருக்கு பயந்து பார்க்க, பிறருடைய காரியங்கள்ல போய் தேவையில்லாத தலையை நுழைச்சிட்டு நாங்க கஷ்டப்படாத படிக்கு ஞானமாய் விலகி கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆமென்.